ஹலோ எவ்ரிவன். ஆக்டர் தனுஷோட 50வது படமாகவும் டைரக்டர் தனுஷோட 2வது படமாகவும் இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் ராயன். அந்த மூவியோட ரிவ்யூ தான் இது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இன்னைக்கு எனக்கு ரொம்பவே தர்ம சங்கடமான ஒரு நாள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தனுஷ் சாரோட ராயன் படமும் ரிலீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் மார்வல்ல இருந்து டெட்பூல் அண்ட் உல்வரின் மூவி ரிலீஸ் ஆகுது. இது ரெண்டுல எது போலான்னு ரொம்ப உட்காந்து யோசிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு நாள்ல ஒரு மூவி தான் பார்க்க பிடிக்கும். அப்படி ரொம்ப உட்காந்து நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது என் மைண்ட்ல ஒரு வாய்ஸ் ஓடுது. ஏப்பா தம்பி, உனக்காக புதுப்பேட்டை, வடசென்னை, ஆடுகளம், திருச்சிற்றம்பலம் இந்த மாதிரி மூவிஸ் கொடுத்து இந்த தனுஷ் உன் கண்ணுக்கு தெரியல. அப்படி ஒரு வாய்ஸ் என் மனசுக்குள்ள கேட்டுச்சு. ஸோ நான் டக்குன்னு ராயன் புக் பண்ணிட்டேன். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர் தம்பி தங்கச்சி அவங்க அம்மாலாம் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பாவும் அம்மாவும் எங்கேயோ திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. அதனால தனுஷ் அவரோட தம்பி தங்கச்சி கூட்டிட்டு அவங்களுக்கு அங்கே ஆபத்து இருக்கிறனால சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னைக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம செல்வராகவன் கிட்ட சின்ன சின்ன வேலை செஞ்சு அவங்க தம்பி தங்கச்சிங்களை வளர்க்குறாரு. சென்னைக்கு வந்து இவங்க எல்லாம் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிறாங்க. வளர்ந்து பெரிய ஆள் ஆனாட்டி தனுஷ் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை மாதிரி வச்சிருக்காரு. அவரோட கடைசி தம்பி வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. அவரோட தங்கச்சி ஸ்கூல் காலேஜ் எதுவும் போகாம வீட்டில் இருக்காங்க. அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் தம்பி வந்து ஊர் சுத்திட்டு பொறுக்கித்தனம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவரோட ஃபர்ஸ்ட் தம்பி ஒரு கொலையை பண்ணிடுறாரு. அந்த கொலையிலிருந்து ஃபர்ஸ்ட் தம்பியை காப்பாற்றுறதுக்கு வேண்டி தனுஷ் சில காரியங்கள் பண்றாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. இந்த வீடியோட தம்ப்நெயில்ல நான் டைரக்டர் வெற்றிமாறன் சாரோட போட்டோ வச்சிருப்பேன். அது ஏன்னா இந்த படத்துல நிறைய வெற்றிமாறன் சாரோட படங்கள்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அது இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இந்த படத்துல வர தனுஷோட கேரக்டர் வந்து அசுரன் படத்துல வர சிவசாமியோட கேரக்டர் மாதிரி கொஞ்சம் இருக்கு. அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஆடுகளம் படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி கொஞ்சம் இருக்கு. அண்ட் இந்த படத்துல வர சில கேரக்டர்ஸும் இந்த படத்துல வச்சிருக்க அந்த சென்னையோட டீடைல்ஸும் இந்த படத்தில் கொஞ்சம் இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஆனால் அதுக்காக இது வந்து காப்பி அப்படின்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் பண்ண கிடையாது. ஏன்னா வித்தவுட் இன்ஸ்பிரேஷன் வி கான் மேக் மூவிஸ்னு லோகேஷ் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து அப்படியே காப்பி அடிக்கல, அதை இன்ஸ்பயர் பண்ணி இவங்க ஒன்று புதுசாக உருவாக்கியிருக்காங்க. அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்னு தான் சொல்லுவேன். அவர் ஒவ்வொரு சீனுக்கு போட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் பாடல்களுமே ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வர அந்த வாட்டர் பேக்கெட் சாங் நல்லா இருக்கு. அண்ட் கிளைமேக்ஸில் வர அடங்காத அசுரன் சாங்கும் தியேட்டர்ஸில் கேட்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் முதல் 10 நிமிஷம் மட்டுமே வர சைல்டு ஆர்டிஸ்ட்ல இருந்து படத்தில் கடைசி வரைக்கும் வர லீடிங் ஆக்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லார்கிட்ட இருந்தும் டைரக்டர் தனுஷ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆனால் எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் தனுஷ் சாருக்கு அப்புறம் துஷாரா விஜயனோட கேரக்டர் தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு அண்ணனுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய இன்னசென்ட் அட் த சேம் டைம் போல்டான ஒரு தங்கச்சியாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க செல்வராகவன் சாரும் அவரோட கேரக்டரை ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சீனில் வந்து தனுஷ் வந்து தலைமறைவாக வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்போ செல்வராகவனை பிடிச்சி வச்சிருவாங்க. பிடிச்சி வச்சு அவன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவன் என் புள்ளடா, நான் உசிரியா பண்ணாலும் சொல்ல மாட்டேன், அது அந்த சொல்கிற ஒரு சீன் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் சொல்லணும் அவன் உசுறு போயிருமே சொன்னோட்டி அப்படின்னு ஒரு மாதிரி அசால்ட்டாக போட்டு அந்த மாதிரி சொல்லுவார். அந்த சீனுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் எஸ்ஜே சூர்யா இப்போ ரீசெண்டாக வர எல்லா படங்கள்லையும் கொஞ்சம் ஓவர் த டாப் பர்ஃபார்மன்ஸே கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனால் இந்த படத்தில் ரொம்பவே ஒரு மாதிரி காமாக கம்ப்ரெஸ்ஸாகவும் ஒரு வில்லனிஷ் பண்ணியிருக்காரு. அதை பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் அவரும் நடிப்பாக அவரோட வேலையை ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் பருத்திவீரன் படத்தில் சித்தப்பான் வர சரவணன் இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவரு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் ஸ்டன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பீட்டர் ஹெயின் மாஸ்டர் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த படத்தில் ஒரு சீனில் தனுஷை வில்லன் கேங் கொல்ல வருவாங்க. கொல்ல வரும்போது அவரால் சண்டை போட முடியாத ஒரு நிலைமையில் இருப்பார். அப்பா அவரை சுற்றி துஷாரா விஜயன், செல்வராகவன் சார், அப்புறம் ஒரு டாக்டர்னு ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து தனுஷ் அந்த வில்லன் கேங் அடிக்காமல் பார்த்துக்கிற அந்த ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் அந்த டாக்டர் ஒரு சின்ன விஷயம் பண்ணுவாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேட்டரில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அந்த சீனுக்கு. அண்ட் இந்த படத்தில் நிறைய இடங்களில் வசனங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் தனுஷுக்கும் அவரோட தங்கச்சிக்கும் நடுவில் இருக்க அந்த பாண்டிங் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் இன்ட்ரோல் பிளாக்குக்காக ஒரு 10 நிமிஷம் டென்ஷன் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டண்ட் வச்சிருக்காங்க பாருங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த மூவிஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்மிஷன் சொல்லலாம். இப்போ இந்த படத்தில் எனக்கு ஒர்க் ஆகாத விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஒரு 2 கேரக்டர்ஸ் இருக்குங்க. அந்த 2 கேரக்டர்ஸோட ஷேடு வந்து டக்குன்னு ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அது வந்து ஷேடே டோட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஆனால் அது அவ்வளோ கன்வின்சிங்காக எனக்கு இல்லை. ஒரு வகையில் பார்த்தா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பெரும்பாலும் எனக்கு அது இருக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கிற மாதிரி தெரியல. அதுதான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெருசாக ஒர்க் ஆகாமல் போனது. அண்ட் இந்த படத்தில் ரொம்பவே கம்மி நேரம் மட்டுமே வர அந்த சரவணன் கேரக்டர் கூட பார்க்கும்போது ரொம்ப ஒரு வில்லனிஷாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரம் மட்டுமே வில்லனாக இருந்த அந்த கேரக்டரோட ஒரு டார்க் ஷேடு கூட எஸ்ஜே சூர்யாக்கு இருந்த மாதிரி எனக்கு தோணும். மியூசிக் மொத்தத்தில் இந்த படம் டெக்னிக்கலாகவும் மியூசிக்கலாகவும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் ரொம்ப சவுண்டான ஒரு படமாக இருக்குது. அண்ட் ஸ்டோரி வைஸ் ஒரு அபவ் அவரேஜாக இருக்குது. கண்டிப்பாக ஆக்டர் தனுஷுக்கு இது ஒரு நல்ல 50வது படமாகவும், இயக்குனர் தனுஷுக்கு இது ஒரு நல்ல 2வது படமாகவும் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.